Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். 2 பேரை கொலை செய்வாங்க, ஆனா அது ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சு அதை 2 லட்சம் பேர் பேசுற மாதிரி பண்ணுவாங்க. இதான் தீவிரவாதத்தினுடைய பேசிக் கான்செப்ட். அவனுக்கு தெரியும் 100 பேர்த்திட்டையும் வெப்பன் இல்லைன்னு. அவங்க 100 பேர் அனாம்டுங்கிறது தான். இந்த 100 பேர்த்துல ஒரு 10 பேர் ஆம்டா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த இதுல என்னன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. இங்க ஆபரேஷனல் சைட் எங்க அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பைனாக்குலர் மாடல்ல வச்சு ரிவர்ஸ் பண்ணுவாங்க. இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கும்னா, பஹல்காம்ல எப்படி புல்வெளின்னு அங்கேயும் ஒரு புல்வெளி ரெடி பண்ணியிருப்பான். எப்படி போகணும், எங்க அட்டாக் பண்ணணும், எங்க உட்காரணும், எங்க போகணும், ஃபர்ஸ்ட் போனா என்ன செய்யணும். ஹார்ஸ்மேன் கம்மியா இருக்கிற மாதிரி, டூரிஸ்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இடத்த டயத்தை பார்ப்பான். பனி பெஞ்சனா அதெல்லாம் எல்லா ஆபரேஷனும் கெட்டு போயிடும். இப்போ 55-56 ஃபாரின் ட்ரெயின்ட் மிலிட்டன்ஸ் காஷ்மீருக்குள்ள இருக்கிறாங்க உளவுத்துறைப்படி இருக்கிறாங்க. அவங்களாம் போல்ட் ஆயிடுவாங்க. என்னது, அவங்களுக்கு மனசு திறந்துடும். ஓஹோ, நம்மளும் என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்யறதெல்லாம் வெளியே சொல்லுவோம். பாகிஸ்தான் அப்படி கிடையாது. இந்த என்டையர் ஆபரேஷனை எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, ஒரு 12 பேர்லேருந்து 15 பேருக்கு மேலே அது தெரிஞ்சிருக்காங்க. இதில் உளவுத்துறை, இந்தியாவின் உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சார்? ஒரு லெவலுக்கு மேலே கிட்டத்தட்ட 3 வருஷமா ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல, 1,80,000 பேரை பணியிலிருந்து நீக்கிருக்காங்க. இது ஒரு செக்யூரிட்டி தொய்வு. அதுக்கு பதிலே கிடையாது. என்கிட்ட பதில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியில் நடந்த மிக மோசமான தாக்குதல். கிட்டத்தட்ட 28 பேர் அப்பாவியோட உயிர்களை பழி வாங்கியிருக்கு. இதற்கு பின்னணியில் ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பும் ஏற்றிருக்கு. ஆனால் இதற்கு பின்னணியில் வெவ்வேறு சதிகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற வகையில் சந்தேகிக்கப்படுது. இதன் தொடர்பாக இராணுவத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் திரு முருகானந்தம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த சம்பவம் இது எப்போ நடக்குது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் சார்பாக சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமாபாத்தோட கழுத்து நரம்பு அப்படின்னு சொன்ன ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இதற்கும் அதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? இந்த விஷயத்தை முதல்ல எப்படி சார் பார்க்குறீங்க? காஷ்மீரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, பஹல்காம் பைசரன் அந்த புல்வெளியில் நடந்த தாக்குதல் வந்து ஒன் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் தாக்குதல், தொடர்ச்சியான தாக்குதல்களுடைய இது ஒரு பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நமக்கு 2019 பிப்ரவரியில் புல்வாமாவில் நடந்தது தாக்குதல். அதற்கு முன்னாடி 26/11 மும்பை தாக்குதல், அது கடல்வழி தாக்குதல். அதற்கு முன்னாடி பார்லிமெண்ட் தாக்குதல். அதற்கு முன்னாடி இந்தியன் ஏரோப்ளேனோட ஹைஜாக், அதில் தான் ஹஃபீஸ் சயீத் எல்லாம் வெளியே விட்டாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி சத்சிங்புரான்னு ஒரு ஊரில் இனப்படுகொலை. இந்த மாதிரி பலவித பாயிண்டில் வந்து நம்ம இந்த தாக்குதலை அதாவது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு மிக வருத்தமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சும் நம்மளுடைய இதை திருப்பி நடக்காத மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ அதை தான் ஒரு இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இது நான் வந்து இந்த இன்டர்வியூவில் என்ன நடந்ததுன்னு ஜாஸ்தி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா 25 to 30 டிவி சேனல்ஸ் வந்து டே அண்ட் நைட் 10 தடவை 20 தடவை என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஃப்ளாஷ் நியூஸ் கொடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய இந்த இன்டர்வியூவில் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா, இதனுடைய பின்னணி என்ன ஃபர்ஸ்ட்லி, அண்ட் செகண்ட்லி அடுத்து வரப்போகிற காலகட்டங்களில் இந்த தாக்குதல்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்மளுடைய முயற்சி செஞ்சோம்னா, இந்த மாதிரி டாஸ்டர்ட்லி ஆக்ட் அப்படிம்பாங்க. டாஸ்டர்ட்லி ஆக்ட்னா மிக கொடூரமான தாக்குதல் நமக்கு மேலே கட்டவிழ்க்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதமர் வெளிநாட்டில் சவுதி அரேபியா போயிருக்காரு. இந்தியாவுக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தணும்னு திட்டமிட்டப்பட்டு நடத்தப்பட்டதா? ஏன்னா இது மூலமாக என்ன செய்தி சொல்ல வராங்க தீவிரவாதிகள் உலகத்துக்கு? தீவிரவாதத்தினுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்கும்னா, ஸ்மால் இன்புட் லார்ஜ் அவுட்புட் தான் எதிர்பார்ப்பான். ஒரு 2 பேரை கொலை செய்வாங்க, ஆனால் அதை ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சு அதை 2 லட்சம் பேர் பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் தீவிரவாதத்தினுடைய பேசிக் கான்செப்ட். தீவிரவாதத்தினுடைய த பேக் போன் ஆஃப் டெரரிசம் எப்படின்னம்னா, கொஞ்சம் இன்புட் தான் அவன் போடுவான். ஒன்றும் இல்லை, 2 AK-47 வச்சுக்கிட்டு 2 பேரை வந்து ரொம்ப கொடூரமாக வைத்தர் கிராஸ் மாதிரி ஷூட் பண்ணுவான். ஆனால் அதை பப்ளிஷ் பண்ணி 2 கோடி மக்கள், 2 பில்லியன் மக்கள் அதை பார்க்குற மாதிரி பார்த்து அத்தனை பேர்த்தினுடைய மைண்ட்லேயும் அவன் வந்து டெரர், த காஃப்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், டெரர்பாங்க இங்கிலீஷில், பயத்தை உண்டு பண்ணுறது தீவிரவாதத்தினுடைய நோக்கம். ஆகவே எந்த தீவிரவாத தாக்குதலும் ஃபேஸ் வேல்யூவில் தீவிரவாத தாக்குதல் நம்ம பார்க்கக்கூடாது. அதனுடைய ஆல்வேஸ் பேக்ரவுண்டை தான் பார்க்கணும். அது மாதிரி பழைய தாக்குதல்களையும் முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அவன் தாக்குதல் பண்ணான். இப்போவும்
காஷ்மீர் இஸ் அ ஜுகுலர் வெயின். ஜுகுலர் வெயின்னா அதாவது சிங்கங்கள் விலங்குகளை வேட்டையாடும் போது அந்த விலங்கு எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு காலை பிடிக்கும், அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை வச்சு பேக்கை அழுத்தும், எல்லாமே செய்யும். ஆனால் சிங்கம் எப்படியாவது அந்த கழுத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த கழுத்து நரம்பு பிடிச்சிடும். ஒன்ஸ் கழுத்து நரம்பு பிடிச்சி நெருக்க 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 ஒன்று அது வந்து மூச்சு விட முடியாது, ரெண்டாவது ரத்தம் பிரெயினுக்கு அடைப்பட்டு போயிடும். இதான் ஜுகுலர் வெயினை வந்து அழுத்தினார். ஸோ ஜுகுலர் வெயினை வந்து இது காஷ்மீரோட ஜுகுலர் வெயின், இதை நாங்கள் அழுத்தினோம்னா இந்தியா ரொம்ப கஷ்டப்படுங்கிற ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாயிண்ட். இப்போவே அண்டு ஃபர்தர் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆர்டிகிள் 370 வெளியே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி புகஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த தாக்குதல் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் சவுதி அரேபியாவினுடைய ஒரு சுமூகமான நல்லுறவு, அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்ததனுடைய 4 நாள் விசிட்டில் வந்திருக்கிறார், இன்னைக்கு கூட ராஜஸ்தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அதனுடைய ஒரு எஃபெக்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வரப்போகிற இன்னும் 2 மாதத்தில் ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை ஆரம்பிக்க போகுது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்ட் டைமிங், கரெக்ட் கேலிப்ரேஷன் எந்த அளவு தாக்கணும், எவ்வளவு தாக்கணும், எவ்வளோ மீடியா ஹைப் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு இதுக்கு முன்னாடி கூட அங்கங்கே 1-2 டூரிஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அதாவது ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ், அதாவது ஏதோ ஒரு 2 டூரிஸ்ட் அடிச்சிருப்பான், 1 டூரிஸ்ட். இது வந்து ஒரு மேசிவ் இன்சிடென்ட்ஸ். ஏன்னா இந்த மேசிவ் இன்சிடென்ட்ஸ்னால என்ன ஆகுது, அந்த பாகிஸ்தானுடைய நான் நேராக வந்துடுறேன், இதுவரை நீங்கள் கேட்கல, நான் சொல்லிடுறேன், ஐ வில் ப்ரீஎம்ப்ட். ஓகே, பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான விஷயமா இருக்குது. அதனால் அது மாதிரி இல்லை சார், இதில் கடந்த காலத்தில் இப்போ பலூச் அந்த விடுதலைப்படை வந்து ஒரு ரயிலை வந்து பாகிஸ்தானில் கடத்தினாங்க, அது பெரிய சர்ச்சையானுச்சு. அதற்கு பின்னணியில் இந்தியா இருக்குன்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டினுச்சு. இப்போ அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாக ஒரு கருத்து சொல்லப்படுது. இதில் என்ன சார் உண்மை? டிட் ஃபார் டேட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கிறதா. இது ஒன்று செஞ்சால் இன்னொன்று செய்வான், இது மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். ஆகவே நம்ம வந்து இந்தியா BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஆர்கனைசேஷன், அதாவது அது என்னது, அது சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு ஆர்கனைசேஷன், பாகிஸ்தானுடைய கட்டுக்கோப்பிலிருந்து பலூச்சிஸ்தான்கிற மாகாணம் வெளியே வர்றதுக்காக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்டில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ட்ரெயினை வந்து கடத்தி ட்ரெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்மி பீப்புள் என்ன செஞ்சுருக்காங்க, பிணைய கைதிகளை வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்மி என்ன செஞ்சிருச்சு, வெளியே எடுத்துருச்சு. அது இந்தியா இன்வால்வ்டா இல்லை வேறு எந்த நாடுகள் இன்வால்வ்டாகிறது வந்து இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். பட் எது எப்படினாலும் அவன் நினச்சிட்டா இந்தியா இன்வால்வ்டுனா இந்தியா மேலே அவன் அட்டாக் பண்ணுவான். இப்போ இந்தியா நம்ம நினச்சிட்டோம் பாகிஸ்தானில் இன்வால்வ்னா இன்னொரு ஆக்டிவிட்டி நடக்கும். இந்த மாதிரி டிட் ஃபார் டேக்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் அட் த லெவல் ஆஃப் ஷார்ட் ஆஃப் டிப்ளமசி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே இது வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. இதில் பாகிஸ்தானுடைய ஊடுருவல் அல்லது வேறு ஏதாவது செயல்கள் இருக்கிறதா சார்? உங்களுடைய சோர்ஸ் என்ன சார் சொல்கிறாங்க? என்னுடைய brief experience in army and என்னுடைய அங்கே நடந்த விஷயங்களை இவ்வளோ நாள் பார்த்துருக்கிறேன். நீங்களும் பகல்காமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எஸ், பகல்காமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல ரேங்க்கில் லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், கர்னல், லெஃப்டினன்ட் கர்னல், இந்த அனைத்து ரேங்க்கள்லையும் நான் வந்து காஷ்மீரில் வேலை செஞ்சுருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னா இது வந்து ஒரு வெல் ஆயில்டு மெஷினரினா ஒரு அடிக்கடி இதை ரிஹர்ஸ் பண்ணி நல்ல திட்டமிட்டு செஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி தாக்குதல் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்ன ஒரு அனுமானம் தான் இது. உண்மைன்னு நான் அதாவது திட்டவட்டமாக சொல்ல முடியாது, பட் இப்படி தான் நடந்திருக்கும்னு என்னால் நம்ப முடியும். என்னென்னா எப்படின்னா மேலேருந்து பாகிஸ்தான் டைரக்ஷன் வரும். மிலிட்ரி ஹெட் GHQன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர் இருக்கிறது GHQன்னு சொல்லுவாங்க. ராவல்பிண்டியில் இருக்குது. ராவல்பிண்டியில் பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சரி பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது, இதை மக்களை திசை திருப்பத்துக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும் ஒன்று. அல்லது இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படி ஓடிட்டு இருக்குது, வக்ஃப் போர்டு, யூனிஃபார்ம் சிவில் கோடு, CAA, இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது, அங்கேயே ஒரு பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுவான். பிளான் பண்ணால் ஒரு எம்பவர்டு ஆஃபீஸர்ஸ் என்ன செய்வாங்க, பிரிகேடியர் லெவல், மேல் ஜென்ரல் லெவல். பாகிஸ்தானில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் கிடையாது, லெஃப்டினன்ட் ஜென்ரல் லெவலில் தான் இருக்கிறாங்க. அது அந்த லெவல் ஜென்ரல் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். பட் அவங்க வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபினுடைய இதிலேருந்து டைரக்ஷன் அது இது சொல்ல போனால் கரெக்டாக இருக்குது. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்வாங்க, பிளான் பண்ணுவாங்க, என்ன மாதிரி செய்யலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணுவாங்க. அப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் என்ன மாதிரி ஒரு லெஃப்டினன்ட் கர்னல்ஸ், போத் சர்விங் ஆஸ் வெல் அஸ் ரிட்டையர்டெலாம் அதில் பங்கு பெற்று என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பண்ணுவோம். அதான் அங்கே தான் இது வருது. என்ன, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இந்தியாவுக்கு யார் வர்றாங்க, இந்தியனுடைய லீடர் எங்கே போகிறாரு, இப்போ என்ன நடக்குது, கோல்டு ஏறுதா, இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் பாரு எப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ட்ரக் ட்ரையாங்கிள், ஆப்கானிஸ்தான், பர்மா, லாவோஸ், ட்ரக் ட்ரையாங்கிளுக்கும் இதில் லிங்காக இருக்குது.
ஆர்ம்ஸ் இது எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் எல்லாம் ரொம்ப லிங்க்டாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அவன் என்ன செய்வான், ஓகே நம்ம என்ன செய்வோம், 26/11 நவம்பர் மாதம் பம்பாயை எப்படி அட்டாக் பண்ணுவோம், கடல் வழியாக அட்டாக் பண்ணுவோம், ஏன்னா அவங்க ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம், ஈஸியாக இருக்கும், இந்த மீனவர்களை ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி அவன் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் இருக்குது எஸ்எஸ்ஜி. அந்த எஸ்எஸ்ஜி இந்தியாவுடைய பேரா கமாண்டோ மாதிரி பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு வெரி வெரி ஹேண்ட் பிக்ட் மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அதில் யார் மோட்டிவேட்டடாக இருக்காங்க, யார் இந்த வேலையை செய்கிற தகுதியாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, இந்த பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு கீழே ஒரு 5-6 டெரரிஸ்ட் தீவிரவாதிகளை கொடுத்து எல்லாம் ஒரு டீமாக ரெடி பண்ணி ரிஹர்ஸ் பண்ணுவாங்க, மாடலில் வச்சு ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. இந்த தாக்குதலாம் எப்படி நடந்திருக்கும்னா, பஹல்காமில் எப்படி புல்வெளின்னு அங்கேயும் ஒரு புல்வெளி ரெடி பண்ணியிருப்பான், எப்படி டூரிஸ்ட் வர்றாங்கன்னு அதை ரெடி பண்ணியிருப்பான், எப்படி போகணும், எங்கே அட்டாக் பண்ணணும், எங்கே உட்காரணும், எங்கே போகணும், ஃபஸ்ட்டு போனால் என்ன செய்யணும், ஒரு 25-30 டூரிஸ்ட் இருந்தால் யாரை ஃபஸ்ட்டு இது பண்ணணும், எப்படி ரவுண்ட் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கேருந்து வெளியே போகணும், என்ட்ரி, எக்ஸிக்யூஷன், எக்ஸிட் எல்லாத்தையும் நுணுக்கமாக, அதுவும் டே டயத்துலையும் பண்ணுவான், மத்தியானம் பண்ணுவான், ராத்திரி பண்ணுவான், எல்லா பாயிண்ட்லையும் பண்ணி 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 அதை என்ன செய்வாங்க, அதை வந்து நம்ம நாடகம் பார்த்துருக்கீங்களா, பல முறை ரிஹர்ஸ் பண்ண நாடகம் அப்படி ஃப்ளோ அருமையாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவன் பண்ணுவான். பண்ணி இந்த டீம் வந்து இதெல்லாம் வெளியவே தெரியாது. நம்ம ஊருக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம செய்கிறதெல்லாம் வெளியே சொல்லுவோம், சொல்கிறதெல்லாம் நீதித்துறையிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து லெஜிஸ்லேச்சர்லேருந்து எல்லாம் போட்டு அதை போட்டு கிச்சடின்னு அது எல்லாத்தையும் குழம்பு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவோம். பாகிஸ்தான் அப்படி கிடையவே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணுங்கிறத பார்ப்பாங்க. இந்த என்டையர் ஆப்ரேஷனை எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, ஒரு 12 பேர்லேருந்து 15 பேருக்கு மேலே அது தெரிஞ்சிருக்காது. ஸ்பெஷலி பர்மிட்டட் பை சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தேர், சம் சீனியர் ஆஃபீஸர்ஸ், எக்ஸிக்யூட்டிங் ஒரு 5-6 பேர். ஆனால் பாகிஸ்தான் மறுக்கிறாங்க சார், எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மறுக்கிறது வேறு, நான் உண்மையை சொல்கிறேன், என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன் ஆச்சுங்களா, நான் நடந்தது தான் சொல்கிறேன். மறுக்கிறது வந்து எல்லோரும் என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ கூட ஹர்கத் உல் அன்சாரா இல்லை என்னது எல்இடியா, ஃபஸ்ட் எல்இடி தான் என்ன செஞ்சது, நாங்கள் இது பண்ணோங்கிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருச்சு அது எல்இடியோட காய்க்கை. என்ன எல்இடியோடைய தாக்குதல், எல்இடியோட தாக்குதலுடைய சிக்னேச்சர் வேறு மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுடைய ப்ராக்சி அமைப்பு, ப்ராக்சி இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் எல்லா மூட்லேயும் போவாங்க அவங்க. நீங்கள் தீவிரமாக அவனுடைய இதை பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பாயிண்டில் நம்மளை அட்டாக் பண்ணுறதில்ல, பல பாயிண்டில் அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த இப்போ இது முடிஞ்சோடனே அவங்க ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. ரிஹர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நேரம் காலம்லாம் பார்த்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் என்ன செய்வான், அவனுடைய யூஜின்னு சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஓவர் கிரவுண்ட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே இருக்கிற யார் பிஸ்னஸ் மேன், இங்கே இருக்கிற வாதியாருங்க, இங்கே இருக்கிற என்னது ஒரு என்ஜினியர் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சிம்பத்தியாக இருப்பாங்க, அழகாக அவங்க கூட பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, பாரு இந்த மாதிரி ஒரு 6 பேர் வருவாங்கப்பா, 4 நாளைக்கு வருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அல்லது சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பு படையெல்லாம் எல்லா இடத்துல என்ன செய்யணும், அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்கணும். ஷெல்டர் கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு, பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கரண்ட்டு, புது பேட்ரிஸு, அவங்களுக்கு குளிரான டைமாக இருந்ததுன்னா என்னது வார்ம் க்ளோத்ஸிங் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுவாங்க. இங்கே இருக்கவன் அதெல்லாம் ரெடி பண்ணுவான். மேகி பாக்கெட் 500 பாக்கெட் வாங்கி வச்சுருவான். இங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் சொல்லுவோம், யூஜின்னு சொல்லுவோம். அவங்க என்னென்னா வெளியில் டே டயத்தில் என்ன செய்வான், அவன் டே டயத்தில் கான்ட்ராக்டாக இருப்பான், நைட்டில் அவனுக்கு வேலை செஞ்சு கொடுப்பான். யாருக்கு, தீவிரவாதனுடைய அமைப்புகளுக்கு. இப்படி இதெல்லாம் ரொம்ப வெல் ஆயில்டு மெஷினரியாக இருக்குது அங்கே, அதெல்லாம் உடைக்கவே முடியாது. அதை இந்த இதுலேயும் என்னென்னா 4 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்கிறாங்க, எங்கள் ஆப்ரேஷனல் சைட் எங்கே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மறைஞ்ச இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பைனாக்குலர் 6 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படி பேட்டர்ன், எத்தனை மணிக்கு டூரிஸ்ட் வர்றாங்க, நம்ம ஹார்ஸ்மேன் ஜாஸ்தி இருக்காங்களா, டூரிஸ்ட் ஜாஸ்தி இருக்காங்களா. அவன் பாட்டுக்கு ஃபயர் பண்ணும்போது ஹார்ஸ்மேன் ஜாஸ்தி இருந்து டூரிஸ்ட் கம்மியாக இருந்தால் அது அர்த்தம்லாம் போயிடும், அது ஆப்போசிட் ஆகிடும். ஹார்ஸ்மேன் கம்மியாக இருக்கிற மாதிரி டூரிஸ்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி டயத்தை பார்ப்பான். எப்படி அன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான். வெதர் திடீர்னு அன்றைக்கி பனி பெஞ்சதுன்னா அதெல்லாம் எல்லா ஆப்ரேஷனும் கெட்டு போயிடும். பிரைட் அண்ட் சன்னியாக இருக்கணும். இந்த மாதிரி பல கோணங்கள் ஆராய்வாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்டெல், மைக்ரோசாஃப்ட்டில் அந்த ஆப்ஸ் ரூமில் இருக்கிற அந்த அளவுக்கு உள்ள பிளானிங் எங்கே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அது முடிஞ்சவுடனே அங்கேருந்து அவன் என்ன செய்வான், வந்து டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார், அவங்களுடைய ஆளுங்களை வச்சு அனுப்புவாங்க. அவங்களுக்கு கறி, சாப்பாடு, பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க. அங்கே போவோம், அதனால சாப்பிடுவோம், நைஸாக எல்லாம் இருப்பான். குவைட்டாக இருக்கும், ஆனால் எதுவுமே வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த டே ஆஃப் இது பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த டே ஆஃப் அட்டாக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க. உள்ளுக்கு வருவான், வேலையை முடிப்பான், எக்ஸிட் பண்ணுவான். இவ்வளவுக்கும் இதை பூரா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் இதை ஹெட் பண்ணுவாங்க இந்த டீமை. இது ஷார்ட், இதுக்கு பேர் பேட் அப்படின்னு சொல்கிறது. பேட்
பார்டர் ஆக்ஷன் டீம் நம்ம வச்சிருக்கிறோம், நம்மளும் சில பண்ணுறோம் அந்த மாதிரி. பட் நம்ம இந்த எலாபரேட்டாக பண்ணுறதில்ல. ஏதோ அந்த நேரத்தில் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸருடைய இனிஷியேட்டில் இந்த மாதிரி செய்கிறோம். பட் ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஹோல் ஆர்மி, ஹோல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட செஞ்சு உள்ளுக்கு வந்து ஊடுருவி வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபென்ஸ்லேருந்து எப்படி ஊடுருவான்னு கேட்கலாம். ஃபென்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் ஃபென்ஸ் கிடையாது, ரொம்ப பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் இருக்குது. எல்லா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கும் பைனாக்குலர் வச்சுக்கிட்டு மிலிட்ரியை போட்டுறது வந்து சாத்தியம் இல்லாது. எங்கே வருவாங்கங்கிறத பார்த்து அந்த இடத்துல போடுவாங்க. சில இடத்துல வருவாங்கங்கிற இடத்துல வரவே சான்ஸ் இல்லைங்கிற இடத்துல வந்துடுவாங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வெல் பிளான்டு ஆப்ரேஷனுங்க. மிக மிக துல்லியமாக, அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆப்ரேஷன். தப்பாக நினைக்காது. என்னடா பாகிஸ்தான் ஆர்மிக்கு இவ்வளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, இவ்வளவு பெருசாக பேசுகிறீங்கன்னு. உண்மை தான். ஒருத்தன் இங்கே வந்து ரிசல்ட்டை தான் பார்க்கணும். இங்கே வந்து இவ்வளோ பேர்த்து அடிச்சுட்டு க்ளீனாக வெளியே போகிறான்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து என்னன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் இது என்னது, அதில் அதனுடைய பிளானிங், அவனுடைய ப்ரிப்பரேஷன், அவனுடைய ரிஹர்சல்ஸ் போயிருக்கணும். இதில் இப்படி உள்ளே வர்றவங்களை உளவு பிரிவு தானே கண்காணிக்கணும். இதில் உளவுத்துறை, இந்தியாவின் உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இப்போ ஒரு தீவிரவாதி வந்து அட்டாக் பண்ணுறான், அவன் உடனே இஸ்ரேல் மாதிரி வந்த அன்னைக்கு சூட் பண்ணி தூக்கி வச்சுட்டான்னா என்ன செய்ய மாட்டான்? தீவிரவாதி வரதுக்கு பயப்படுவான். ஆனால் நம்ம ஊரில் தீவிரவாதி பிடிச்சிட்டோம்னு என்ன செய்கிறோம்? அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ப்ராசஸ் ஆஃப் லாவில் கொண்டு வரோம், நீதியினுடைய சர்க்கிளில் கொண்டு வரோம். அதுலேயே அவன் வந்து என்ன, அடித்து வெளியே வந்துட்டா சந்தோஷம், உள்ளுக்கு இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து என்ன ஆகிடுது, எல்லா க்ரைமும் வந்துங்க சார் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை கிளியர் பண்ணிட்டு தான் என்ட்ரி ஆகும் க்ரைமுக்கு. இப்போது சாதாரணமாக நீங்கள் வந்து சிம்பிள் மாங்காடு ஏரியாவில் ஒரு செயின் ஸ்நாச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா அந்த செயின் ஸ்நாச்சர் என்ன செய்வான், செயின் ஸ்நாச் பண்ணதுக்கப்புறம் மூவ் அவுட் பண்ணுறது தான் என்னது, போலீஸ் கையில் மாட்டா மூவ் அவுட் பண்ணுறதை தெளிவாக திட்டமிட்டு தான் என்ன செய்வான், செயின் ஸ்நாச்சுக்கு பைக்கே ஸ்டார்ட் பண்ணுவான். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஊரில் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் என்ன செய்யுதுன்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அழகாக பண்ணி வச்சு கொடுத்துருக்குது. இப்போ இவ்வளோ ஷூட் பண்ணிட்டும் அவன் தூக்கி போட்டு சரண்டர் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. என்னது, அந்த தீவிரவாதியினுடைய தலைவரோ அந்த தீவிரவாதியோ 25 பேரை கொண்டுட்டு தூக்கி போட்டு சரண்டர் அடைஞ்சு, ஐயா என்னை காப்பாற்றுங்க, நான் என்ன ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்வோம், அவனை வச்சுட்டு நம்ம அழகு பார்ப்போம். 15 நாள் 20 நாள் 1 வருஷம் 2 வருஷம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேஸ் போயிட்டு இருக்கோம். இதான் இது அவங்களுக்கு ரொம்ப எம்போல்டன் ஆகுது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியன் சிஸ்டம் என்ன செய்யுதுன்னா தீவிரவாதத்துக்கு உரம் போட்டு வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆகுறாங்க. அப்படி இருந்து இந்திய மக்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஒரு லோ பாயிண்டில், இந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையிலையும் என்டையர் இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கண்டம் பண்ணியிருக்காங்க. நம்மளை ஒன்றா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நார்த்தில் ஒமர் அப்துல்லாலேருந்து பஞ்சாபில் எடுத்துக்கிட்டோம்னாலும், ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும், கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும், திமுக எடுத்துக்கிட்டோம்னாலும், காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும், பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னாலும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்ம ஒரே குரல் ஒன்றாக. இது வந்து ஒரு பெரிய இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாகிஸ்தான் பயப்படலாம். ஏன்னா என்ன தான் நம்ம ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டாலும் கார்கில் ஒரு போர் வந்துருச்சுன்னா எல்லாருமே அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்போம். இது வந்து ஒரு பெரிய விஷயம், வரப்பிரசாதம். இந்த ஒற்றுமை இந்தியாவில் இருக்கிற வரலாம் இந்தியா ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இந்தியாவை என்ன செய்ய முடியும், சஞ்சலப்படுத்த முடியும், இந்தியாவை தலைகுனிய வைக்க முடியும். ஆனால் இந்தியாவை வந்து என்ன சாச்சிட முடியாது. புரியுதுங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப அப்சர்வேஷன் நான் பண்ணேன். அக்ராஸ் த பார்ட்டி லைன் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, இதை கண்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், இதனுடைய தீவிரமாக இதை வந்து முறியடிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. அது வாய் லெவலில் சொன்னாலோ அல்லது பட் சொல்கிறதாங்களே நல்ல விஷயம் தானே இது. அதனால் இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துங்க. இந்த ஹெட்ரோஜினஸ் சொசைட்டியில் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிறது பெரிய விஷயம். இந்த தாக்குதலை த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இவங்க தான் செஞ்சாங்க. இவங்க பாகிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய லஷ்கர்-இ தொய்பாவோட ப்ராக்சி அமைப்பு அப்படிலாம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல் வேறு எதுவும் இருக்கா சார்? இது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்க எப்படின்னா எப்போவுமே இந்த செட்டப்பில் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு லெவலுக்கு மேலே அட்டகாசம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, கெடுதல் பண்ணி தீவிரவாதத்தை உண்டு பண்ணுச்சுன்னா உடனே எல்லா வேர்ல்டு அட்டென்ஷன் வந்து அதுக்கு மேலே வந்துடுது. வேர்ல்டு அட்டென்ஷன் வந்து என்ன செஞ்சுருவாங்க, அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, அதனுடைய பேரை வந்து பேன் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற நேரத்தில் அவன் என்ன தெரியுமா செஞ்சிருவான், அந்த மேன் பவர் அவன்ட்டு தான் இருக்கிறான், உடனே அந்த மேன் பவர் எடுத்து என்ன செஞ்சிருவான், வேறு ஒரு அமைப்பாக போட்டுருவான். இப்போ எடுத்துக்காட்டா ஹர்கத்துல் அன்சார்னு ஒரு இது இருந்தது 1998, 97, 98 வந்து அதான் காஷ்மீரில் பெரிய லெவலில் தீவிரவாத இது பண்ணி ஹர்கத்துல் அன்சார். அதை வந்து US பேன் பண்ணிச்சு 98. பேன் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிட்டாங்க, ஹர்கத்துல் முஜாஹிதீன்னு அதை ரீக்ரிசன் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சார்ட்டர்லாம் கிடையாது இல்லை, ஏன்னா போர்ட் மீட்டிங் போட்டால் அது பண்ணுறான் கிடையாது. நம்மளாம் என்னடா இன்னொரு இடத்த பிடிப்போம் அப்படின்ட்டு போயிடுவான் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி. அண்ட் செகண்ட்லி கிராஸ் பார்டர், பல பார்டரை வந்து கிராஸ் பண்ணி வருவான். நான் இன்னும் சொல்ல போனால் 1997, 1990 காஷ்மீரில் இருக்கும்போது சுடானில் இருந்த டெரரிஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சுடான் எங்கே இருக்குது, நமக்கு ஊருக்கு சுடானுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்கள மர்சனரிஸ். அவன் என்ன செய்வான், ஒரு வருஷம் நீ இந்த காஷ்மீரில் இருந்துட்டு தீவிரவாதத்தை
ஸ்டடி பண்ணிட்டு போ, உனக்கு வந்து $10 லட்சம் தருவேன் அப்படின்றோம், $1 லட்சம் தருவேன்றான். யார்? பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஸோ அவன் வந்து சொல்லுவான், அவன் வருவான் போவான். இதெல்லாம் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வெல் ஆயில்டு மெஷினரியாக இருக்குது. இந்த ஆர்டிகல் 370 அப்ராகேஷன் இருக்குல்ல, அதாவது அதை நீக்கினதோ அல்லது டெமோக்ராட்டிக் செட்டப் அங்கே கொண்டு வந்ததோ கவர்னார்ச்சி போட்டதோ இது எல்லாமே ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே காஷ்மீரை பொறுத்தவரையிலும் அங்கே வந்து தீவிரவாத சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அது அதாவது ஒரு ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் சிமெண்ட்டில் இருக்கிற ஸ்டீல் எம்எஸ் ராடு மாதிரி அது அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி. அதை நீ கேளுங்க, அடுத்த கேள்வி நான் வந்து சொல்கிறேன். அதாவது சார், இந்த சம்பவத்தில் இந்த டிஆர்எஃப் இந்த ஒரு தீவிரவாத அமைப்போட செயல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுது. அதாவது மதத்தினுடைய பேரை கேட்டு சுட்டாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டு சுட்டாங்க, குறிப்பாக ஆண்களை மட்டுமே நிறைய அளவில் கொண்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இது என்ன பேட்டர்ன் சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லையே, இது உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். பட் நான் தீவிரவாதிகளோட டைரெக்டாக டீல் பண்ணதில் வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் பார்த்துருக்குறேன். இது வந்து புதுசே கிடையாது. ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவன் காஃபிரை தான் அடிக்கிறான். காஃபிர்னா யார்? காஃபிர்னா யாருங்க? காஃபிர்னா வந்து இஸ்லாம் ஒத்துக்காதவங்க, இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் அவன் காஃபிர்மா. நாங்கள் காஃபிரை வந்து தேடி தேடி கொல்லுவோங்கிறான். தீவிரவாதனுடைய ஸ்ட்ரெயிட் அதனுடைய பேசிக் பிரின்சிபிளே தான், காஃபிரை கொல்லு. காஃபிருங்கிறவங்க வந்து இஸ்லாம் முறையை ஏற்றுக்காதவங்களை கொள்ளுங்கிறான். ஸோ இந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் ஒன்றும் புதுசே கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பாகிஸ்தானி தீவிரவாதிகள் பூராவுமே இந்த மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு இஸ்லாமியர் இறந்திருக்காரு, ஒரு ஹார்ஸ்மேன், ஒரு குதிரை சவாரிக்காரர் வந்து அந்த தீவிரவாதிகள்கிட்டருந்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுற போராட்டத்தில் அவருடைய துப்பாக்கியெல்லாம் பறிக்க போகிறப்ப தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி எப்படி பார்க்குறது? அது நல்ல செய்தி தான். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் இப்படி இருப்பாங்க, சில பேர் அப்படி இருப்பாங்க. அதனால் வந்து நான் வந்து எந்த மதத்தையும் தப்புன்னு சொல்ல, எந்த மதமும் ரைட்டுன்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, தீவிரவாதம் காஷ்மீரில் நடக்கிற தீவிரவாதம் வந்து பேசிஸே வந்து மதம் தான். அவங்களுடைய மதம் வந்து சிமெண்டிங் ஃபேக்டராக இருக்குது. தீவிரவாத சப்போர்ட்டும் மதத்தால் தான் நடக்குது. தீவிரவாதத்தினுடைய ஈஸி மூமெண்ட்டும் மதத்தில் வந்து அந்த மதத்தில் இது பண்ண முடியுது. அவங்க தெரியுமா அவங்களுக்கு, அந்த காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு பேன் த ஸ்டேட், அதாவது கம்ப்ளீட் ஸ்டேட்டில் எந்த இடத்துல வேணாலும் அவன் போனால் அவனுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணது வந்து எனக்கு ஒன்றும் ஒரு ஆச்சரியமாகவே தெரியல. இது வந்து காலங்காலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது ஏற்கனவே இப்போ நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடம்னு தெரிஞ்சும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ராணுவத்துக்கு ஆள் எடுக்கலை, 1,80,000 பேரை பணியிலேருந்து நீக்கியிருக்காங்க, இந்த மாதிரியான தகவல்லாம் சொல்லப்படுதே சார். இது எப்படி எடுத்துக்கிறது? 3 வருஷமாக ராணுவத்துக்கு ஆள் எடுக்கலைங்கிறது வந்து அது பாலிசி டெசிஷன். இந்தியாவுடைய மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு, இந்திய இராணுவத்தை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் கொண்டு வரணும். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? பணத்தை வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நியூ எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி தடவாளங்களுக்கு செலவு பண்ணணும். அந்த பணத்தை செலவு பண்ணும்போது இருக்கிற பட்ஜெட் லிமிட்டட் பட்ஜெட்டுங்கும் போது ஒன்று ஆளுக்கு செலவு பண்ணலாம், இல்லாட்டி மெஷினுக்கு செலவு பண்ணலாம். ஆளுக்கு ஏன் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க பாலிசி டெசிஷன் மேக்கர்ஸ். என்னென்னா லீன் மீன் அண்ட் கீன் ஆர்மி வைக்கணுங்கிறாங்க. லீன் மீன் அண்ட் கீன் ஆர்மின்னு என்ன அர்த்தம்? அதாவது 4 பேர் இருந்தாலும் அவன் 400 பேர்த்தோட வேலை செய்கிற அளவுக்கு அவன் திறமையாக இருக்கணும். அவன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியும் அவன்கிட்ட இருக்கிற பீரங்கிகளும் 400 பேரை கொள்கிற அளவுக்கு அவன்கிட்ட திறமையாக இருக்கணுங்கிற மாதிரி இது பண்ணுறான். இப்போ எடுத்துக்காட்டால் சைனா ஒரு காலத்தில் அப்படியே எக்கச்சக்கமாக வேவ்ஸ் ஆஃப் மேன் பவர் வச்சுருந்தான் மாசேதுங் டயத்தில். ஆனால் அதுக்கப்புறம் 1980s என்ன செஞ்சாங்க? அந்த மேன் பவரை பூரா குறைச்சிட்டாங்க. குறைச்சி எக்யூப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் மேன் பவரை குறைக்கணும்னு நினைக்கும் போது நம்ம திருப்பி ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதாவது 1000 பேர் இருக்கிற ஆர்மியை வந்து 500 பேர் ஆக்கணும். ஆனால் 1000 பேர் செய்கிற வேலை இந்த 500 பேர் வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும். ஆனால் சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பெஸ்ட் எக்யூப்மெண்ட் கொடுப்போம்னா 1000 பேர் 500 பேர் தானே ஆக்கணும். இதில் சார் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த இடத்துல இராணுவ அதிகாரிகள் இல்லாத காரணம் அந்த மாதிரி ஆட்குறை பண்ணது தான். அங்கே வந்து பெரிய அளவில் அதிகாரிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார் அந்த ஏரியா. இல்லை இராணுவமும் பகல்காம் இராணுவத்துக்கும் பகல்காமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட்லி இராணுவம் இங்கே எங்கே வருதுன்னா அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வருது. LC லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்லை கோடில் தான் இராணுவம் அந்த எல்லை கோடு உள்ளுக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் இராணுவத்துக்கு ஸ்கோப்பே கிடையாது, இராணுவத்துக்கு கண்ட்ரோல் கிடையாது. பஹல்காமை பொறுத்தவரையிலும் அங்கே இருக்கிற SSP, மேக்ஸிமம் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது அது எது யாரோட கண்ட்ரோல் இருக்குது? ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல். அதனால தான் இது அந்த அட்டாக் பண்ணணும். யார் போனாங்க? ராணுவ மந்திரி போனார், ஹோம் மினிஸ்டர் போனாரா? ஹோம் மினிஸ்டர் தான். ஏன்னா இது ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோல், இன்டீரியர் இந்த இடத்துல ராணுவம் வந்து, அதாவது கவர்னர் ஆட்சி டயத்தில் அதுக்கு முன்னாடி நிறைய ராணுவம் இருந்தது. நானும் பஹல்காமில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேங்க சார். அதாவது அமர்நாத் யாத்திரையை வந்து என்ன செய்யணும்னா 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து சதர்ன் ரூட்,
இன்னொரு ரூட் நார்தர்ன் ரூட். அமர்நாத்ங்கிற ஒரு மலை குகையை அடையிறதுக்கு அங்கே பனிலிங்கம் வரும். அந்த பனிலிங்கம் என்னாகும், டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரிலாம் என்ன கொஞ்சம் வளர்ந்து ஒரு பெரிய ஆள் உயரத்துக்கு லிங்கம் ஆகும். எப்போ? ஜூன் மாதம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் என்னாகும், அது கரைஞ்சு என்ன ஆகிடும், அது வந்து இதாகிடும், அக்டோபரில் 0 ஆகிடும். ஸோ அதனால் ஜூன்லேருந்து அக்டோபர் வரலும் இருக்கிற மக்கள் பார்க்குறதுக்கு அந்த அமர்நாத் யாத்திரை இது பண்ணுறோம். நார்தர்ன் ரூட் ஒன்று இருக்குது, சதர்ன் ரூட் ஒன்று இருக்குது. நார்தர்ன் ரூட்டுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு பால்டால் அப்படிங்கிற இடம். அந்த பால்டாலிருந்து ஏறுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டீப்பாக இருக்கும் அமர்நாத். அதே மாதிரி சதர்ன் ரூட்டுங்கிறது பெஹல்காம்ங்கிறது லாங்கர், அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் லாங். ஆனால் அப்படியே மெதுவாக கிராஜுவலாக போய் அமர்நாத் ரீச் பண்ணும். ஸோ இந்த 2 ரூட்லேயும் போகலாம். பெஹல்காம் சதர்ன் ரூட்டினுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். அங்கே வந்து பெரிய பெரிய மெடோஸ், புல்வெளிகள் இருக்கும். அதை மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் பூக்கும். எப்போ? ஜூன் ஜூலையில். ஸோ அந்த நேரத்தில் ஒரு யாத்திரை. டெல்லியில் பெரிய பெரிய கல்கத்தா மாதிரி நகரங்களில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸில் என்ன செஞ்சு யாத்திரை நெடுக என்ன செய்யும், பண்டால்னு சொல்லுவாங்க. என்னது பண்டால்? அதாவது இது பண்ணுவாங்க, அந்த இடத்துல சாப்பாடு போடுறது, ரிச்சாக இருக்கிறது, நிறைய விஷயங்கள், கம்பளி கொடுக்குறதுல அவன் தன்னுடைய நேர்த்திக்கடன் செய்வான். இந்த மாதிரி. ஸோ இது யாத்திரை போகுது. இந்த யாத்திரையை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது ஒன் ஆஃப் த எய்ம் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ். இப்போ 5 தீவிரவாதிகள் ஊடுருவிருக்காங்க அப்படின்னா இது எப்படி சார் இராணுவ வீரர்களுக்கு அல்லது உளவுத்துறைக்கு தெரியாமல் எப்படி வந்திருக்க முடியும்? அதுவும் ஆம்ட மேனாக வந்திருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஆயுதங்களை தூக்கிட்டு வர்றாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு இது புரியவே மாட்டேங்குது. திஸ் இஸ் அ பிளெயின் செக்யூரிட்டி லேப்ஸ். இது ஒரு செக்யூரிட்டி தொய்வு. அதுக்கு பதிலே கிடையாது, என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்க சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, ஏன்னா நான் இங்கேருந்து சொல்ல முடியாது. பட் இது செக்யூரிட்டி. ஏன்னா நான் எப்போவுமே ரிசல்ட் வச்சு தான் இது பண்ணுவேன். த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட். என்னதான் நீ பெருசாக பேசினாலும் புட்டிங் என்னது, அந்த புட்டிங் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி புட்டிங் இருக்குது. அந்த புட்டிங்கை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்தால் அந்த புட்டிங் பண்ணது நல்லதுன்னு சொல்ல முடியும். நீ என்ன தான் இப்போ நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், பாலை கொதிக்க வச்சேன், சர்க்கரையை போட்டேன், கேரமலை போட்டேனாலும் அந்த டேஸ்ட் வரலன்னு அது மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த அட்டாக் ஆயிருக்குதுனாவே என்ன அர்த்தம்? there has been labs. நான் மறுக்கவே கிடையாது. செக்யூரிட்டி லேப்ஸ் has happened and it's a very நம்ம தலைகுனியக்கூடிய அளவு செக்யூரிட்டி லேப்ஸ். இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை வந்து எதிர்நோக்குறோங்கிறது தான் நம்ம பெரிய ஒரு. இப்போ இதில் அடுத்து என்ன மாதிரி நகர்வுகள் வரும் சார்? என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இதில் எதிர்பார்க்கலாம்? இப்போ அடுத்து என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம்னா, இந்த ஒரு அட்டாக் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் நிறையா இருக்குது. இப்போவும் 55-56 ஃபாரின் ட்ரெயின்டு மிலிட்டன்ஸ் காஷ்மீருக்குள்ளே இருக்கிறாங்க, உளவுத்துறைப்படி இருக்கிறாங்க. அவங்களாம் போல்ட் ஆகிடுவாங்க. என்னது, அவங்களுக்கு மனசு திறந்துடும். ஓஹோ, நம்மளும் என்ன பண்ணுவான். ஆனால் அவன் இப்போ செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா, இப்போ ஆர்மி என்ன இருக்கும், இப்போ ஆர்மியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, துணை ராணுவத்தை உள்ளே கொண்டு ஆர்மி. உங்களுக்கு தெரியுமா, துணை ராணுவம் ஆர்மியும் வித்தியாசம் வேறு. துணை ராணுவம் வேறு, ஆர்மி வேறு. ஸோ இன்னுமே துணை ராணுவத்தில் இவ்வளோ ப்ராப்ளம்ங்கிற உடனே ஆர்மி வந்து கிரிட், கவுண்டர் டெரரிசம் கிரிட் கொண்டு வருவாங்க. கவுண்டர் டெரரிசம் கிரிட்னா ஹோல் டிஸ்ட்ரிக்ட்டையும் பிரிக்கிறது, ஸ்கொயராக. அதில் வந்து என்ன செய்கிறது, ஒரு ஆர்மி யூனிட்டை வைக்கிறது. அப்புறம் அதுக்கு கண்டினியூஸ் கார்டன் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஆனால் இதெல்லாம் செய்கிறது எப்படி செய்வோம்னா, மக்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் செய்வோம். அதுதான் இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மக்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் செய்கிறதுனால தான் இந்தியன் ஆர்மி மேலே அவ்வளவு மரியாதை மதிப்பு இருக்குது இன்னமும். புரியுதுங்களா? இது பாகிஸ்தான் ஆர்மியாக இருந்தால் மக்களை தொந்தரவு பண்ணும். மக்களை ஆண்டகனைஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவ்வளோ இந்தியன் ஆர்மி நம்ம மக்களை பாதுகாத்து தொந்தரவு பண்ணாமல் செஞ்சாலும் கடைசியில் இந்த மக்கள் இருக்கிற ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம். பொதுவாக அந்த தீவிரவாத தாக்குதல்னா இராணுவ அதிகாரிகள் அவங்க இருக்கிற கூடாரம் இந்த மாதிரியான இடங்களில் தாக்குதல் பண்ணுவாங்க. இப்போ சுற்றுலா பயணிகள் தாக்குறாங்க. இது வந்து காஷ்மீர் மக்களுக்கே பாதிப்பு தானே சார்? இல்லையே, காஷ்மீர் தீவிரவாதத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அப்பாவிகளாம் தாக்குனாங்க. காஷ்மீர் தீவிரவாதத்தினுடைய, அதாவது ஒவ்வொரு தீவிரவாதத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு தீவிரவாதத்தினுடைய தனித்தன்மை இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் பாலஸ்டைன் தீவிரவாதிகள் என்ன செய்வாங்க, ஜூயிஷ் பீப்புளை தான் அட்டாக் பண்ணுவான். ரிலிஜன், அவன் ஆம்பளையும் அட்டாக் பண்ணுவான், பொம்பளை குழந்தை கூட அட்டாக் பண்ணுவான். அவன் பாலஸ்டைன் தீவிரவாதி. ஹமாஸ் தீவிரவாதி என்ன செய்வான், அவன் வேறு மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி காஷ்மீர் தீவிரவாதத்தை வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் சிக்னேச்சர் வந்து அவங்க வந்து பேசிக்கலி இது தான் அடிப்பான். யாரை? அப்பாவிகளை தான் அடிப்பான். காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய கேரக்டரிஸ்டிக் சிக்னேச்சர் என்னென்னா, அப்பாவிகள் அனாம்டு பீப்புளை தான் அவங்க அடிப்பாங்க. ஆனால் காஷ்மீர் தீவிரவாதிகளோட ஃபாரின் டெரரிஸ்ட் உள்ளுக்கு வந்தால அவங்க தான் என்ன செஞ்சாங்க, சிஆர்பிஎஃப் கேம்ப்பு, ஆர்மி கேம்ப்பை கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் ஜாஸ்தி அடிக்க மாட்டாங்க. நான் 2-3 வருஷம் அங்கே டவுனில் இருந்தேங்க. 3 வருஷம் இருந்தேன். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து சில இடங்கள்லாம் உள்ளுக்கு புதுசாகவே சில இடங்களில் வந்து இப்போ எடுத்துக்காட்டால் என்ச்சின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் நாங்கள் இது கேம்ப் போட்டோம். கேம்ப் போட்டாலும் எங்களை அவாய்ட் தான் பண்ணுவாங்க, வச்சுக்க மாட்டாங்க, எங்கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வான், 4 நாள் கழிச்சு ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான், அவன் ஏதோ ஒழுங்காக அவன் ஆர்மிக்கு சொல்லிட்டான்னு சொல்லி அவன் வயிற்றை கிழிச்சிருவாங்க. இந்த மாதிரி
தொந்தரவு பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் விஷயம் என்னென்னா ஆர்மி ஜாஸ்தி அடிக்க மாட்டாங்க. ஜென்ரலி அப்பாவிகள், டூரிஸ்ட்டுகள், இதுக்கு முன்னாடி அந்த அல்ஃபரான் தீவிரவாதிகள் 5 இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டு தெரியுங்களா? அதானே ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காஷ்மீர் டெரரிசத்தினுடைய முதல் பாயிண்ட். அல்ஃபரான் டூரிஸ்ட் என்ன செஞ்சாங்க, 5 ஃபாரின் டூரிஸ்ட் மேலே சோனாமார்க் ஏரியாவில் போகிறவங்களை வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களை கொன்னாங்க. கேப்டிவ் பணைய கைதை வச்சு ஒரு 10 நாள் ஓடிட்டு இருந்தது மீடியாவில். சார், இப்போ இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது நீங்கள் சொல்கிறது மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்போ பங்களாதேஷ் போன்ற மற்ற நாடுகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்குமா? ஏன்னா சமீப நாட்களாக பங்களாதேஷ் இந்தியாட்ட அடிக்கடி கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இந்த விவகாரத்தில் பங்களாதேஷ் இல்லை இது வந்து இதெல்லாம் காப்பி புக் ஸ்டைல் பாகிஸ்தான் இன்வால்மெண்ட்டுங்க. இது அப்படியே, அதாவது வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பழைய ஃபைல் எடுத்துக்கணும் பாருங்க. நம்பர் 1 ஸ்டெப் 1 ஒரு மீட்டிங் போடுப்பா. ஸ்டெப் 2 எங்கே அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணு. ஸ்டெப் 3 யார் எடுத்துக்கலாம் செலெக்ஷன். ஸ்டெப் 4 அவங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்டு. ஸ்டெப் 5 எப்போ ரிஹர்சல். எல்லாம் ரெடிமேட் எஸ்ஓபியே இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரே இருக்குது பாகிஸ்தானில். 100% இருக்குதுங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவங்களுடைய மெயின் எய்மே வந்து சப் கன்வென்ஷனல் லெவல், அதாவது ஃபுல் வார் போகாமல், அப்படி வாருக்கும் போகாமல் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கிறதுல தான் அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், ஃபுல் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்கான். அவங்களுக்கு தெரியும் கன்வென்ஷனல் வார் போனோம்னா நம்மளை அவனால் எதுக்க முடியாது, புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு மேலே போயிட்டால் அவன் என்ன செய்ய முடியும், அணுகுண்டுகளை போடலாம். ஆனால் அணுகுண்டில் போடுறது வந்து உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணாது, அதாவது அது வந்து ரொம்ப மோசம் நினைக்கும். ஸோ அவனால் என்ன செய்ய முடியும், நம்ம அசந்த நேரத்தில் அடிக்க முடியும், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி இன்னொரு தாக்குதல் நடக்காமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யணும் சார்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி குட் கொஸ்டின். திஸ் இஸ் வெரி குட் கொஸ்டின். ஏன்னா திருப்பி அடிச்சு திருப்பி அடி வாங்குறது வந்து ஒரு புத்திசாலியான ஒரு வீரனுக்கு அழகில்லை. ஒரு தடவை அடிச்சிட்டா இந்த பக்கம் இருந்து அடிச்சுன்னா எப்படி அவாய்ட் பண்ணி அடுத்த பக்கம் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம ரியாக்டிவாக இருக்கக்கூடாது, ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ப்ரோஆக்டிவ் என்னது, முதல்ல நம்ம பிளான் பண்ணணும். இப்போ அவன் பிளான் பண்ணி நம்ம அடிச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் சிண்ட்ரோமில் போகிறோம். என்ன நடந்ததுங்கிறத ஆராய்ஞ்சிக்கிட்டு அதை சிறப்பாக ஆராயிற மொழியே என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து தெரிவு பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் செட்டப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இன்டெலிஜென்ஸ் செட்டப் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் அது பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காஷ்மீரில் என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் அதாவது இராணுவத்திலே துணை இராணுவத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்கல்ல, யார் ரிட்டையர் ஆகி, அவங்கள வாலண்டியர் கொடுக்கணும் அங்கே தங்குறதுக்கு. அவங்க ஆர்ம்ஸ் லைசன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. இதே நினச்சி பாருங்கள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நேற்று 100-150 பேர் அங்கே இருந்திருக்காங்க. எங்கே பஹல்காம் புல்வெளியில் மெடோவில். அங்கே இவன் தீவிரவாதி வந்திருக்கான் 6 பேர். நினச்சி பாருங்கள், ஒரு 5% பேர்த்துக்கிட்ட வெப்பன் இருக்குது, பர்சனல் வெப்பன் இருக்குதுன்னு அவனுக்கு நினச்சிருந்தா அவன் அட்டாக் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னு சொல்லுங்கள், அவனுக்கு தெரியும் 100 பேர்த்துட்டையும் வெப்பன் இல்லைன்னு. அவங்க 100 பேர் அனாம்டுங்கிறது தான். இதை 100 பேர்த்தில் ஒரு 10 பேர் ஆம்டாக இருந்திருந்தாங்க என்ன செஞ்சிருப்பான்? ஒருத்தன் ஷூட் பண்ண வரும்போது அவங்க ஆம்டு பீப்புள் அடித்து தட்டியிருப்பாங்க அதை. ஸோ இதனால் நம்ம இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி யோசனை பண்ணணும். we have to empower the people living in these kind of dangerous places. புரியுதுங்களா? ஸோ அந்த பீப்புள் யாராக இருக்கணும்னா சும்மா எல்லாத்துக்கும் இது கொடுத்துடக்கூடாது. யாராக இருக்கணும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், எக்ஸ் இராணுவமாக இருக்கலாம், எக்ஸ் சிஆர்பிஎஃபாக இருக்கலாம், பொறுப்பான டாக்டர்கள், பொறுப்பான இன்ஜினியர்களாக இருக்கலாம். அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள்ட்ட தற்காப்புக்கு வெப்பன்ஸை கொடுத்தோம்னா அவங்க என்ன வச்சுக்குவாங்க. அவங்க இருக்கும்போது வெளியிலேருந்து வெப்பனை கொண்டு வந்து அடிக்கிறான்ல, அவனுக்கு பயம் எப்போவுமே இருக்கும். நம்ம 10 குண்டு போட்டால் திருப்பி 1 குண்டாவது போட்டுருவாங்கிற பயம் இருந்தாவே என்ன செய்வாங்க, போட மாட்டான். இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்துல ஒரு மெமோரியல் வைக்கணும். 28 பேர் இறந்த இடத்துல ஒரு மெமோரியல் வச்சு அவர் பேரை எழுதி அதை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்ம திருப்பி ஒவ்வொரு டூரிஸ்ட் போகிறப்போ ஞாபகப்படுத்திட்டு இருந்தால் தான் அவன் அலர்ட்டாக இருப்பான், கவர்மெண்ட் அலர்ட்டாக இருக்கும், அங்கே வர்ற சிஆர்பிஎஃப் துணை ராணுவ கமாண்டர் அலர்ட்டாக இருப்பார், அங்கே போய் பார்க்குற மிலிட்ரி ஆஃபீஸர் அலர்ட்டாக இருப்பான். நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் மறதி ஆயிடுறோம். ஆஸ் த பேசேஜ் ஆஃப் டைம் என்ன செஞ்சிடறோம், ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். எவ்வளோ சீரியஸ், நானே சொல்கிறேன் 4 நாள் இது ஓடும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அது அங்கே ஒரு பெரிய என்ன செய்யணும், இது 2. 1, அங்கே வந்து மக்களுக்கு வெப்பன்ஸ், பொறுப்பானவர்களுக்கு வெப்பன் லைசன்ஸில் கொடுத்து அந்த வெப்பனை மானிட்டர் பண்ணி வச்சுக்கணும், ஸோ தட் தற்காப்பு. 2வது, அங்கே வந்து ஒரு மெமோரியல்னால் தெரியும் இல்லைங்களா, நினைவிடம், ஸ்மர்த் ஸ்தல்னுபாங்க இந்தியில், மெமோரியல் தமிழில் நினைவிடம் வைக்கணும். அப்போ நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இப்படி நடந்தது அப்படின்ட்டு. 3வது என்னதுன்னா, இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ராணுவ அதிகாரிகள் இதை முறிக்கிறது எப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், அது பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் இது கவுண்டர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள். அண்டு 4வது முக்கியமான விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த என்டையர் இன்டர்வியூனுடைய எசன்ஸ் இதுதாங்க. அவனுடைய மோட்டிவ் என்ன, தீவிரவாத இந்த 6 பேர் வந்து நம்மளை இவ்வளோ 28 பேரை கொண்டதுடைய மோட்டிவ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். காஷ்மீர் நார்மல்சி ஆகி நிறைய டூரிஸ்ட் வந்து சந்தோஷமாயிடக்கூடாது, அப்படி தானே? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் காஷ்மீர், ஜேஎன்கே கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, டூரிசத்தை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணணும். டூரிசத்தை என்ன செய்யணும், பயங்கரமாக ப்ரமோட் பண்ணணும். எப்படி ப்ரமோட் பண்ணணும்னா, இன்சென்டிவ் கொடுக்கணும்.
அவங்க வாங்க நீங்கள் காஷ்மீருக்கு உங்களுக்கு ஃப்ரீ இடம் கொடுக்குறோம், ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்சென்டிவைஸ் பண்ணணும் நிறையா. இங்கேருந்து நீ 25 பேரை தானே அடித்த, நான் 2,50,000 பேரை உள்ளே கொண்டு வரேன்டாங்கணும். அது ஒரே வழி. அதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 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 ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் ஆர்மி விட்டுரும். இது சரிப்படாதுன்னு. எப்போ ஒருத்தர் வந்து திருப்பி செஞ்சுட்டு இருப்பான்னா அதை பார்த்து நமக்கு வலிச்சா தான் செய்வான். நான் வலிக்கலன்னு வச்சுக்கோங்க அடங்கிடுவான். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன செய்யணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்கணும், காஷ்மீர் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணணுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மெட்ராஸ்லேருந்து ஏர்க்ராஃப்ட் அனுப்பணும். காஷ்மீர் போயிட்டு வந்தால் அவனுக்கு ஃப்ரீ ஏர்க்ராஃப்ட் ஏர் டிக்கெட்ரா, 4 நாள் போயிட்டு வா, சாட்டர்டே சண்டே போயிட்டு வா, ஜாலியாக இரு அப்படிங்கணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. 4 சார்ட்டர் ஏர்க்ராஃப்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. போயிட்டாங்க ஜாலி. இந்த மாதிரி மக்கள் போக வர இருக்க என்ன அவங்க அங்கே வந்து என்ன நார்மல்சி வந்துடும். அவனுடைய டாமினேஷன், டெரரிஸ்ட் டாமினேஷன். அது நான் சொன்னேன்ல, அதாவது ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் சிமெண்ட்டில் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த எம்எஸ் ராடு, அந்த ராடு உடையிற வரலும் அங்கே வந்து நம்ம மக்களை விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் செஞ்சதுன்னா ஸ்ட்ரக்சரலி என்னாகும், நம்ம சிறப்பாக செய்யலாம். இல்லை நம்ம கண்டம் பண்ணுறேன், இது தீவிரமாக நான் கண்காணிப்போம், அதை பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு குழு அமைக்கிறோம், எக்ஸ் ஜஸ்டிஸை கொண்டு வர்றது, எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸரை கொண்டு வர்றது, குழு அமைச்சு அவங்களுக்கு கார் கண்ணிலாம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சுத்தர விட்டுட்டு 400 பேஜ் எழுதுவான், பேப்பர் எழுதி விட்டுட்டு அதை போட்டு அதெல்லாம் ஒன்றாக நத்திங் வில் ஹேப்பன். புரியுதுங்களா? ஆக்ஷன் டிரான்ஸ்லேட் இன்டு கிரவுண்ட் ஆக்ஷன் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் ஆக்ஷனில் வந்து என்ன செய்யணும், ஜனங்க விசிபிளாக பார்க்கணும். காஷ்மீருக்கு எனக்கு தெரியணும், இன்னமே நம்ம தீவிரவாதிகிட்ட வச்சுக்கிட்டோம்னா நம்மளை பின்னி எடுத்துருவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து காஷ்மீரி என்ன தான் காஷ்மீரியத்தில் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவோட அலைன் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது வந்து அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தீவிரவாதம் காஷ்மீர் அடங்கிடும். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்திலிருந்து ரொம்ப ஆழமான நிறைய பார்வைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப இராணுவ ரீதியான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நிறைய பேச வேண்டியிருக்குது, பட் குறைஞ்ச நேரங்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.